بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரை பின்தொடர்ந்து வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தாபியீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய், ஃபர்து ஐனான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் சகோதரர்களே, நல்லடியார்களே, உள்ளும் புறமும் ஒன்றாய் அல்லாஹ்வை அஞ்சி அவனும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி வழிகாட்டினார்களோ, கட்டளையிட்டார்களோ அத்தகைய விடயங்களை எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களையெல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி தடை விதித்தார்களோ, எச்சரிக்கை செய்தார்களோ அத்தகைய விடயங்களை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத் தரும் நற்கட்டளை பிறப்பித்தார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட தொடங்கினீர்கள் சொன்னால் ஒரு முடிவை உங்களால் காண முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். அதற்கென்று ஒரு முடிவு இருக்காதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். இப்படி அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகள் எங்களால் கணக்கிட முடியாத அளவுக்கு பல அருட்கொடைகளை தந்திருக்கிறார். இப்படியாப்பட்ட அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் மன நிம்மதியோடு அமைதியோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹு தஆலா அமைத்து தருவது. ஒரு மனிதன் அவனுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கூட, சோதனைகள் வருகின்ற பொழுது கூட இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான அமைப்பில் பின்பற்றுவதனூடாக நிம்மதியாக வாழலாம். இது அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஆனால் நாங்கள் மறந்து வாழக்கூடிய முக்கியமான அருட்கொடைகளில் ஒன்றாக இந்த நிம்மதியும் இருந்து கொண்டிருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் இந்த நிம்மதியை கலைக்கக்கூடிய விடயங்கள் எங்களுடைய சூழல்களில் ஏற்பட்டு அந்த சூழல்கள் எங்களுடைய நிம்மதியை மாற்றிவிடும். உதாரணமாக, ஒரு போர் சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த சூழல் எங்களுடைய நிம்மதியை அழித்துவிடும். எங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த அமைதியை அப்படியே கலைத்துவிடும். ஊருக்கு எவ்வளோ பெரிய காவலாளிகளை போட்டாலும் எந்த நேரத்தில் எப்படியாப்பட்ட தாக்குதல்கள் நடைபெறும் என்று சொல்கின்ற அந்த அச்சம், அந்த பயம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அமைதியை, நிம்மதியை இல்லாமலாக்கிவிடும். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு அமைதியான நிம்மதியான சூழலை அமைத்து கொடுப்பது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இப்படி சூழல்களால் சில பொழுதுகளில் எங்களுடைய அமைதி, நிம்மதி, உல அமைதி என்பது இல்லாமல் போனாலும்
சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உள அமைதிகளை நிம்மதிகளை நாங்களே அளிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை இஸ்லாமிய மார்க்கம் தவிர்ந்து வாழ்வதற்கான வழிகாட்டல்களை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான், ஒரு மனிதனுக்கு எப்போதெல்லாம் சந்தேகம் என்ற அந்த உணர்வு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவனுடைய மனதில் இருக்கின்ற அந்த அமைதி நிம்மதி இல்லாமல் ஆகிவிடும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த சந்தேகம் என்ற விடயத்தில் மனிதன் அதனை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற அதிகமான இடங்களில் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது. இந்த சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் நினைப்பதை போன்று மக்களோடு நடந்து கொள்கின்ற விடயத்தில் மாத்திரம் வருவதல்ல. முதலாவதாக சந்தேகம் என்பது ஒரு மனிதனுடைய கொள்கை என்ற விடயத்தில் ஏற்படலாம். எங்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா நேரான வழியை காட்டி இதுதான் இஸ்லாமிய சரியான அமைப்புன்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டல்கள் தந்ததன் பின்னால், நாங்கள் எங்களுடைய தொழிலை சரியான முறையில் நிலைநாட்டினதன் பின்னால், இதுதான் சீரான அக்கீதாரை நாங்கள் தெளிவு பெற்றதன் பின்னால், இன்னும் சில விடயங்களை நாங்கள் ஆராய்வோம்னு சொல்லி அக்கீதாவுடைய விடயத்தில் ஆராய போனோம்னு சொன்னால், அந்த விடயங்களை நாங்கள் சந்தேகத்தை உண்டாக்கினோம்னு சொன்னால் அது எங்களை வழிகாட்டின் மேல் இட்டு செல்லும். அதனால்தான் இமாம்கள் அவங்களுடைய மஜ்லிஸ்களை நடத்துகின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்கள் சில மக்கள் கேள்விகளை எழுப்ப தொடங்குகின்ற நேரம் அந்த கேள்விகளை தடுத்து நிறுத்திவிடுவார்கள். ஏன்னு சொன்னால் அந்த சபையில் இருக்கின்ற ஏனையவர்கள் அக்கீதால சரியான முறையில் இதுதான் தெளிவுன்னு சொல்லி தெளிவு பெற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த மனிதன் தனிப்பட்ட மனிதன் கேட்கின்ற கேள்விகள் அவருக்கு எழுகின்ற சந்தேகம் சில பொழுது அக்கீதால உறுதியான நிலையில் இருக்கிறவர்களுக்கு கூட அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கான நிலைமை அமைச்சுவிடும். இதனால தான் இப்படியாப்பட்ட சத்து தரா எனக்கூடிய அந்த விடயத்தை இமாம்கள் அவங்களுடைய மஜ்லிஸ்களில் அழகான முறையில் கையாளக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். நபித்தோழர்கள் ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு சில நேரங்களில் சில சந்தேகங்கள் சில எண்ணங்கள் வருது, ஷைத்தான் சில ஊசலாட்டங்களை போடுறான். இந்த விடயங்களை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறதை விட வானத்திலிருந்து பூமியில் விழுந்து நாங்கள் அழிந்து போவதையும் அல்லது நெருப்பில் கறிக்கட்டைகளாக நாங்கள் அந்த அழுகி விடுவதையுமே நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் அப்படியாப்பட்ட எண்ணங்கள் அப்படியாப்பட்ட சந்தேகங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எழும்புதுன்னு சொல்லி சில நபித்தோழர்கள் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கே போலனைத்தும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அந்த தீய எண்ணம் என்பது அந்த இடத்தோடு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தடுத்து விடுகிறான்னு சொல்லி அல்லாஹ்விடம் நன்றி செலுத்தக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கலாம். அப்போ மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தேகம் என்பது ஷைத்தான் சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய அக்கீதா விடயத்தில் கொள்ளை தொடர்பான விடயங்களை கொண்டு போட்டு அதன் ஊடாக எங்களை வழிகெடுப்பதற்கு முயற்சிப்பார். அதே போல் இரண்டாவது வகை என்னவென்று சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் ஷஹவாத்துகளில் சுபஹாத்துகள் ஏற்படலாம். மனிதன் ரீதியில் உலக விடயங்களில் ஷைத்தான் சில நேரங்களில் ஆசைகளை ஊட்டி மார்க்கத்தில் தெளிவு இருக்கின்ற பொழுது கூட இந்த விடயம் ஆகுமானதான்னு சொல்லி சில சந்தேகங்களை எழுப்புவான். சில நேரங்களில் தெளிவாக இது ஹராம் என்று தெரிந்ததன் பின்னால் கூட அதை இந்த முறையில் செஞ்சால் ஹராம் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஹராத்தை ஹலாலான முறையில் அணுகுவதற்கு நாங்கள் நாடுவோம். அப்போ இப்படியாப்பட்ட சந்தேகங்களை சில நேரங்களில் ஷைத்தான் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவார். பாருங்கள், அல்லாஹ் தஆலா சுவனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைத்து விடுகிறார். இப்போ ரெண்டு பேருக்கும் சுவனத்தில் அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு நீங்கள் விரும்பின மாதிரி சுவனத்தில் நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை போட்டார், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, அதை தவிர்த்து ஏன்னா எல்லா விடயங்களும் உங்களால் அனுபவிக்கலாம். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில கூட ஃபவஸ்வஸ லஹுமு ஷைத்தான், அந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தான் தவறான எண்ணங்களை தூண்டுறான். ஷைத்தான் என்ன சொன்னான், அல்லாஹ் தஆலா அந்த மரத்தை நெருங்க வானம்னு சொல்லி உங்களை கட்டளையிட்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அதை நெருங்கினீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நீங்கள் அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த கூனா மலக்கை, நீங்கள் ரெண்டு பேரும் மலக்களாக மாறிடுவீங்க, இல்லைன்னு சொன்னால் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஷைத்தான் இச்சையின் பால் சந்தேகத்தை ஏற்படுத்தினான். அப்போ ஷைத்தான் இரண்டாவது கட்டமாக கொள்கை ரீதியாக அக்கீதா ரீதியாக ஒரு மனிதனை மாற்ற முடியாதுன்னு அவனுக்கு தெளிவுபட்டதன் பின்னால் இந்த உலக விடயங்களில் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவார். அந்த சந்தேகத்தினூடாக மனிதர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் முற்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் மர்சத் இப்னு அபி மர்சத் எனக்கூடிய ஒரு நபித்தோழர்.
இவரை பொறுத்த வரைக்கும் மனிதன் என்ற ரீதியில் இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்தில் சில தவறான விடயங்கள் ஈடுபட்டவர். இவர் அனாக் எனக்கூடிய ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பில் இருந்தார். அந்த பெண் ஒரு விபச்சாரி. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மர்சத் இப்னு அபி மர்சத்தை வந்து மக்காவுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் போய்த்து எங்களோட தோழர்களை கைது செஞ்சு வச்சுக்கிறாங்க, அவங்கள நீங்கள் விடுவிச்சு கூட்டி கொண்டு வரணும். இப்போ போனவர் அவருடைய நிழலை வச்சு அந்த அனாக் எனக்கூடிய பெண்மணி இது மர்சத் தானன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு மர்சதே நீங்கள் இன்றைக்கி இரவுடைய நேரத்தை என்னோட கழிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ மர்சத் இப்னு அபி மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார். இப்போ அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் சில உரையாடுகள் நடக்குது. இறுதியில் மர்சத் இப்னு அபி மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணுடைய சூழ்ச்சியிலிருந்தும் தப்பி அவர் போன அந்த மிஷனையும் முடிச்சுட்டு வந்துட்டார். அங்கிருந்து அந்த நபித்தோழரை அவர் கஷ்டப்பட்டு மறைமான முறையில் அதாவது அவரை காப்பாற்றி கூட்டிக்கொண்டு வந்துட்டார். இப்போ ஷைத்தான் இவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை தூண்டுறார். விபச்சாரம் தான் இஸ்லாத்தில் ஹராம். விபச்சாரம் ஹராம் என்றால் அல்லாஹ் தஆலா திருமணத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். இப்போ உனக்கு அனாக்கின் மீது இருக்கின்ற காதலால் அவளை விபச்சாரம் செய்ய முடியாது, திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி இருக்கின்றது. எனவே நீ திருமணம் செய்து கொள்கின்ற அந்த தூண்டுதலை ஷைத்தான் தூண்டுறார். இப்போ மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த பெண்ணை அதிகமாக விரும்புகிறேன், அவளை திருமணம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தரணும். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், விபச்சாரியான ஆண்கள் விபச்சாரியான பெண்களை தான் திருமணம் செய்வாங்க, விபச்சாரியான பெண்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்களை அல்லது இறை நிராகரிப்பாளரை தான் திருமணம் செய்வாங்க, முஃமின்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தெளிவான குர்ஆன் வசனத்தை இருக்கிறார். அப்போ பாருங்கள், ஷைத்தான் அவனுடைய இரண்டாவது கட்டமாக எப்படியாப்பட்ட சந்தேகங்கள் உருவாக்கணும்னு சொன்னால், ஒருவனை கொள்ளை ரீதியாக அக்கீதா ரீதியாக அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி வழிகெடுக்க முடியாது என்ற சந்தர்ப்பம் வரப்பொழுது இந்த உலக விடயங்கள் ஆசையை தூண்டுவான். வட்டி தான் ஹராம், அது இந்த ஃபினான்ஸ் என்ற முறையில் போனால் ஹலால் ஆகலாம், அல்லது இப்படியாப்பட்ட முறையில் போனால் அது ஹலால் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சில விடயங்களை, ஹராமான விடயங்களை எங்களுடைய பார்வையில் குறுகிய புத்திக்கு அதை ஹலாலாக மாற்றி அமைப்பதற்கு முயற்சிப்பார். அப்போ இப்படியாப்பட்ட சந்தேகங்கள் எங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி எங்களை வழிகேட்டின்பால் இட்டுச் செல்லக்கூடிய விடயங்களை காணலாம். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தபடியான சந்தேகம் தான் இன்றைக்கு பொதுவாக மனிதன் என்று எனக்கூடிய ரீதியில் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு விடயம். இன்றைக்கு நாங்கள் பிற மனிதர்களோடு நடந்து கொள்கின்ற விடயத்தில் அதிகமான சந்தேகங்கள் நாங்கள் மேற்கொள்வோம். அவர் என்ன செய்கிறார், எதுக்காக இப்படி செய்கிறார், எதுக்கு எனக்கு ஏதாவது அவர் சதித்திட்டம் தீட்டுறாரா, அல்லது அவருடைய விடயத்தில் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விடயத்தில் நாங்கள் அதிகமாக சந்தேகத்தை மேற்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இந்த விடயத்தை கடுமையாக எச்சரிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரம் மினல் ஈமான் கொண்டவர்களே, எண்ணங்களில் அதிகமான விடயங்களை, சந்தேகங்களில் நீங்கள் அதிகமான விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன பஅத ظن இஸ்ம், நிச்சயமாக எண்ணங்களில் சந்தேகங்களில் சிலவை பாவமானதாகும். பாருங்கள் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்னு, நீங்கள் சிலவை பாவம் பண்ணுறதுக்காக அந்த சிலதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேணாம், நீங்கள் பெரும்பான்மையை தவிர்த்து கொள்ளுங்கள். எண்ணங்களில் பெரும்பான்மையான விடயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த பெரும்பான்மைக்குள்ள வார சில விடயங்கள் பாவமாக மாறிவிடும். நீங்கள் அந்த சிறுபான்மையை மட்டும் பார்த்து இந்த விடயங்கள் தான் பாவம் என்று சொல்லி அதை மட்டும் நீங்கள் பார்த்து அடையாளம் கண்டு தவிர்க்க போனீர்கள் சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சில விடயங்கள் தவறப்பட்டு விடலாம். அதனால் நீங்கள் எண்ணங்கள் அதிகமான விடயங்கள் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த எண்ணங்களில் சில விடயங்கள் பாவமானதாகும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தொடர்ச்சி அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரம் மினல் ظن இன்ன பஅத ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் துருவி ஆராய வேண்டாம். உங்களுடைய ஏனைய தோழர்களை பற்றி, ஏனைய சகோதரர்களை பற்றி, அல்லது உங்களுடைய மனைவியை பற்றி, உங்களுடைய பெற்றோரை பற்றி, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி யாராக இருந்தாலும் நீங்கள் சில விடயங்களில் நீங்கள் துருவி ஆராயக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சந்தேகம் என்ற குணம் பாருங்கள், அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ஒரு படித்தரமாக சொல்லுவார். முதலாவது, எண்ணங்களில் சந்தேகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் துருவி ஆராய வேண்டாம். மூன்றாவதாக சொல்கிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பாதா, ஒருவரை ஒருவர் புறம் பேச வேண்டாம். ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்துடுன்னு சொன்னால் அந்த சந்தேகத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அவர் அந்த ஆளை பற்றி ஆராய தொடங்குவார். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆள் மீது சந்தேகம் வந்துடுன்னு சொன்னால் எனக்கு வந்திருக்கின்ற சந்தேகம் உண்மையா பொய்யான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி ஆராய தொடங்குவேன். அப்போ அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக சொல்கிறான், வலா தஜஸ்ஸஸு, அவரை பற்றி நீங்கள் ஆராய வேண்டாம். மூன்றாவதாக சொல்கிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பாதா, ஒரு ஆளை பற்றி இன்னொருவர் புறம் பேச வேண்டாம். நான் ஆராய்ந்து அந்த விடயம் உண்மையாகிவிட்டால் அந்த குறையை பற்றி மற்றவன்ட்ட பேச முற்படுவேன்.
அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு படித்தரத்தில் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, நீங்கள் எண்ணங்களில் அதிகமானவற்றை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் பேசக்கூடிய விடயத்தில் மிகப்பெரிய பொய் எதுன்னு சொன்னால் அவனுடைய தப்பான எண்ணம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு எச்சரித்திருக்கிறார்கள். மற்றவன் மீது நாங்கள் கொள்கின்ற சந்தேகத்தால் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்க போகிறதில்லை. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கு மீது மனைவிக்கு சந்தேகம், மனைவியின் மீது கணவனுக்கு சந்தேகம். சில விஷயங்கள் நாங்கள் புரிந்துணர்வு இல்லாமல் சந்தேகத்தை கொள்கிறோம். உதாரணத்துக்கு, ஒரு மனைவி அவருடைய பிள்ளை ஃபோன் எடுக்குதுன்னு சொல்லி பாஸ்வேர்டை மாற்றி வச்சுப்பார். இப்போ கணவன் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா என்னத்துக்கு பாஸ்வேர்டு மாற்றிக்கிறீங்க, அப்போ இதில் என்னமோ ஒரு விஷயம் ராசியம் வைக்குதுன்னு சொல்லி அவருக்கு வீணான சந்தேகம் வருது. இன்றைக்கு அதிகமானவர்கள் இந்த விவாகரத்து எனக்கூடிய விடயத்துக்கு போகக்கூடிய நிலைமையை பார்த்தோம்னு சொன்னால் வீணான சந்தேகங்கள், எந்த விடயத்திலையும் உறுதி இல்லை. இப்படி நடந்ததுன்னு சொல்லி 100க்கு 100 உறுதியாக இருந்தால் வேறு விடயம். ஆனால் உறுதி இல்லாத விடயங்களில் அந்த சந்தேகத்தின் காரணத்தினால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், தாத்தா தங்கச்சிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இன்றைய குடும்பத்துக்குள்ளே வருகின்ற பிரிவினைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இந்த சந்தேகம் எனக்கூடிய எண்ணம் இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தான் கையாளக்கூடிய மிக முக்கியமான ஒரு உத்தி தான் இந்த சந்தேகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, ஷைத்தான் எல்லாம் அவங்களோட அன்றாட வேலைகளை முடித்ததன் பின்னால் அவங்களுடைய தலைவர்கிட்ட போவாங்க, இப்லீஸ்கிட்ட. இப்லீஸ் கடலில் அவனுடைய அரசை வச்சு அதுக்கு மேலே அமர்ந்து கொண்டிருப்பான், அவனுடைய சிம்மாசனத்தை வச்சு அதில் அமர்ந்து கொண்டிருப்பான். அப்போ எல்லா ஷைத்தான்கிட்ட அவனுடைய அடியாட்கள்கிட்ட இப்லீஸ் கேட்பான், நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்சான்னு சொல்லி. அப்போ அதில் ஒரு ஷைத்தான் சொல்லுவான், நான் இன்றைக்கி ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை உண்டாக்கி அந்த குடும்பத்தை பிரித்து விட்டேன். அப்போ ஷைத்தான் இப்லீஸ் அந்த ஷைத்தானை அழைத்து இன்றைக்கு இருக்கின்ற அவ்வளவு பேர்லையும் ஒரு பிரமாதமான மிக முக்கியமான, அதாவது அவார்டு வழங்குகின்ற அளவுக்கு அந்த ஷைத்தானை அவன் பாராட்டுவான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஷைத்தானுக்கு தேவை சமூகத்துக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குறது. அப்போ ஷைத்தான் கையாளுகின்ற மிக முக்கியமான உக்தியாகத்தான் இந்த சந்தேகம் எனக்கூடிய அந்த எண்ணம் இருக்கின்றது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மஸ்ஜித் நபவியில் ஈத்திகாஃப் இருக்கின்ற நேரத்தில் அவரோட மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிற நேரம் இரவு நேரம் ஆகிட்டு. அப்போ அவங்களோட மனைவியை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட மனைவியோடு சேர்ந்து போகிறாங்க. இப்போ அந்த இருட்டில் அல்லாஹ்வுடைய தூதரும் இன்னொரு பெண்ணும் போகிறத கண்ட 2 நபித்தோழர்கள், கதைத்து கொண்டிருந்த நபித்தோழர்கள், நடந்து வரவங்க கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே 2 பேரும் அழைத்து சொன்னாங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க, நீங்கள் மெதுவாக நடந்து வாங்க, இது என்னுடைய மனைவி சஃபியா தானு சொன்னாங்க. இப்போ அந்த 2 நபித்தோழர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாங்க. அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், உங்களோட மீது நாங்கள் சந்தேகப்படும் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளத்திலும் கூட ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். எல்லா மனிதனுடைய இரத்தத்திலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் சில நேரங்களில் தப்பான சந்தேகங்களை ஏற்படுத்தி உங்களை பாவியலாக மாற்றுவான் என்ற அந்த அச்சத்தில் தான் நான் உங்களை எச்சரித்தேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். அப்போ பாருங்கள், ஷைத்தானுடைய வேலை எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவன் மீது சந்தேக உணர்வை ஏற்படுத்த வேண்டும், அவன் மீது சந்தேகத்தை தூண்ட வேண்டும், அவனுடைய விடயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தி அவனை பாவியாக மாற்ற வேண்டும் என்ற அந்த விடத்தில் ஷைத்தான் குறிக்கோளாக இருப்பான். மேலான இஸ்லாமிய சகோதரர், இந்த விஷயத்தை நாங்கள் இன்னொரு விளங்கி கொள்ளணும். சந்தேகப்படுறதால எங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்க போகிறதில்லை. உதாரணத்துக்கு, ஒரு ஆள் ஒரு வீடை கட்டுறாரு, அல்லது புதிதாக ஒரு காரை வாங்குறார், அல்லது அவருக்கு திடீரென்று செல்வம் பொழிக்க தொடங்குது. இப்போ இதை பார்த்தோன்னே அவருக்கு எப்படி இந்த செல்வம் கிடைத்தது, அவர் எப்படி இந்த வீடு கட்டினார், நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த மனுஷன் இன்றைக்கி திடீர்னு உம்ராவுக்கு போய்த்தார், நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த மனுஷன் இன்றைக்கி திடீர்னு துபாய்க்கு போய்த்து வரார், அவருக்கு எங்கால பணம் எங்கால காசுன்னு சொல்லி நான் சந்தேகிக்க தொடங்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது நானும் அதை இருக்கிறேன். போகிறவர் அவர் பெய்த்து கூட அவரோட வேலையை முடிச்சுடுவார். இதை பற்றி யோசித்து அவருக்கு எங்கால சல்லி, அவர் எப்படி சல்லி சேர்த்திப்பார், அவர் எப்படி போனார், எப்படி வந்தார்னு சொல்லி யோசிக்கிறதால அந்த இடத்துல மன உளைச்சலுக்கு ஆளாகிறால் நானும் அதை இருக்க வேண்டும். அப்போ இந்த சந்தேகம் என்ற உணர்வு ஒரு நாளும் சந்தேகப்பட்டவருக்கு லாபத்தை கொடுக்காது, அவருக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். அவருடைய அன்றாட வாழ்க்கையிலையும் அவர் கவனம் செலுத்த முடியாமல், அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அவர் கவனம் செலுத்த முடியாமல், கடைக்கு போன அவர் வியாபாரத்திலையும் அவர் கவனம் செலுத்த முடியாமல், இதை பற்றியே யோசிக்கிறதால அந்த இடத்துல பாதிக்கப்படுபவர் சந்தேகப்படுறவர் தான். அப்போ இப்படியாப்பட்ட பாதிப்புகளை கூட
ஷைத்தான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அபூபக்கர் அவருடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க ஒரு அபூபக்கர் ஒரு பயணம் போய்த்து வர நேரம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சில அதாவது பனு ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்த சில மனிதர்களோடு சேர்ந்து அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறான். இதை பார்த்தோன்னே அபூபக்கர் அவனுக்கு இது பிடிக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் என் மனைவி சில பனு ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்த சில ஆண்களோடு கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, எனக்கு இது பிடிக்கல, நான் விரும்பலை இது. ஆனால் நான் தப்பாகவும் இந்த விஷயத்தையும் காணலை, அந்த இடத்துல தப்பாக இந்த விஷயத்தையும் காணலை, ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை, அவங்க அப்படின்னு கதைக்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விடயமாக இருக்குதுன்னு சொன்னது பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பெண்கள் என்ற விஷயத்தில் பொதுவாக ஆண்கள் சந்தேகப்படுகின்ற அந்த விடயத்திலிருந்து அஸ்மா பாதுகாக்கப்பட்டவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிம்பருக்கு மேலே ஏறி எல்லா மனிதர்களையும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் யாராவது ஒருவர் ஒரு பெண் மட்டும் தனிமையாக இருக்கின்ற வீட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆள் 2 பேருன்னு தனித்து போகக்கூடாது. நீங்கள் போகிறதா இருந்தால் கூட்டமாகத்தான் போக வேண்டும், அதாவது ஒரு அமைப்பாக அல்லது ஒரு கூட்டமாகத்தான் நீங்கள் போக வேண்டும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், பிறர் மீது சந்தேகப்படுறதுன்ற ஒரு விடயம், பிறர் எங்கள் மீது சந்தேகப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடக்கிறேன் இன்னொரு விடயம் வைக்கிறோம். நான் இன்னொருத்தன் மீது சந்தேகப்படுறேன் ஒரு விடயம், மற்றவன் என் மேலே சந்தேகப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடக்கவும் கூடாது. சில சந்தர்ப்பங்கள் நான் நினைப்போம், அவன் நினச்சி எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்படி இல்லை சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது, மற்றவர்கள் சந்தேகப்படுவதை போன்று கூட நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இப்போ அந்த இடத்துல எந்த தவறும் நடக்கலை, எந்த தப்பும் நடக்கலை. எங்களோட மனைவி மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் எங்களோட உள்ளம் அதை உறுத்தும். இப்படி ஒரு ஆள் தனியாக வந்துட்டு போகிறார் அல்லது 2 பேர் தனியாக வந்துட்டு ஷைத்தான் அந்த சந்தேக உணர்வை போட்டு அந்த இடத்துல பிரிவினையை ஏற்படுத்த பார்ப்பேன். பாருங்கள், நான் முன்னால் சொன்ன அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அழைச்சி சொன்னாங்க, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஒன்றுமில்லை, நான் என் மனைவியோடு தான் போகிறேன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல பிறர் எங்கள் மீது சந்தேகப்படுறதுக்குரிய அந்த இடத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சு கொடுக்கல, அதை உடனே தடுத்தாங்க. அப்போ இப்படியாப்பட்ட அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதுக்கான வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறோம். முதலாவது விடயம், பிறர்கள் மீது நாங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது. அப்படி சந்தேகப்படுறதால அந்த இடத்துல பாதிக்கப்படுபவர்கள் நாங்களாக தான் இருக்க வேண்டும். அதே போல் பிறர் எங்கள் மீது சந்தேகப்படுவதை போன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளக்கூடாது என்ற வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல் சந்தேகத்தில் இன்னொரு வகை இருக்குது, எங்கள் மீது எங்களுக்கு வர என்ற சந்தேகம். சில நேரங்களில் நாங்கள் உதுவு செஞ்சுட்டு வாயை கொப்பளிச்சுட்டு மூஞ்சை கழுவிட்டு கையை கழுவுற நேரம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என் வாயை நான் கொப்பளிச்சேன்னு சொல்லி. அல்லது வீட்டில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு ரெடி ஆகிற நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணான்னு சொல்லி ஒரு சந்தேகம் கொண்டு வரும். அப்போ இப்படியாப்பட்ட சந்தேகமும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருக்கின்ற ஒரு விடயம் என்று நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, அதாவது சூரத்து நாஸ்ல அல்லாஹ் தாலா சில விஷயங்கள் பாதுகாப்பு தேடுமாறு சொல்லி கொண்டு வர, அதில் மின் ஷர்ரில் வஸ்வாஸ், அந்த வஸ்வாஸ் எனக்கூடிய என்ற அந்த ஷர்ரிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் தாலா சொல்கிறான். இது இன்றைக்கு இருக்கின்ற நவீன உளவியலில் ஓசிடின்னு சொல்லுவாங்க, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னுவாங்க. அதாவது ஒரு விடயத்தில் எங்களுக்கு வார சந்தேகம் அது எங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும், எங்களுக்கு அது அப்படியே ஒரு ஒப்சசிவாக மாறும். அந்த ஒப்சஷன் எங்களை என்ன செய்யும்னு சொன்னால் நிம்மதியாக வாழ விடாது, அது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு செயலை செய்கிறதுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்போ இப்படியாப்பட்ட விடயத்திலிருந்து நாங்கள் அடிக்கடி பாதுகாப்பு தேட வேணும்னு சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் இந்த ஒப்சஷனுக்குள்ளே நாங்கள் மூழ்கிட்டோம்னு சொன்னால் எங்களோட மூளையில் இருக்கிற கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகி பயாலஜிக்கல் ரீதியாக நாங்கள் பாதிப்புக்கு ஆளாகலாம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அதுக்கு கட்டாயம் சைக்காட்ரிஸ்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் அதிலிருந்து குணமடைய முடியும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பாருங்கள், ஆரம்ப கட்டத்திலே இதை தவிர்க்கிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றது. அதாவது ஃபிக்ஹ் கலையில் ஒரு விதி ஒன்று சொல்லுவாங்க, அதாவது அல் யகீனு லா யுஸாலு அல்லது லா யஸூலு பிஷக். ஒரு உறுதியான விடயம் சந்தேகத்தால் நீங்காது, சந்தேகத்தால் மாறாது. உதாரணத்துக்கு நான் லுஹருக்கு உழு செஞ்சது உறுதி, இப்போ அசர் தொழுகிற நேரம் எனக்கு சந்தேகம் வருது, நான் இடையில என் உழு முறிகிற மாதிரி ஏதாவது காரியங்கள் செஞ்சேனா
இப்போ இந்த சந்தேகம் உறுதியாகிற வரைக்கும் அடிப்படையில் நான் உழு செஞ்சேன் அந்த உது நீங்காது. நான் அசர் தொழுகிற நேரம் எனக்கு நான் இடையில என் உழு முறியறதுக்கு ஏற்ற மாதிரியான சில விடயங்களை நான் ஈடுபட்டேன் என்ற அந்த விடயம் உறுதியாகிற வரைக்கும் அடிப்படையில் நான் உதுவோடு தான் இருக்கின்ற அந்த விடயம், அந்த அடிப்படை விடயம் நீங்காது என்ற வழிகாட்டல் இஸ்லாமியர்களை காட்டி தந்திருக்கின்றது. அப்போ மேலான இஸ்லாமிய சோதரர்களே, எவ்வளவு அழகான வழிகாட்டல்களை இஸ்லாமியர்களை காட்டி தந்திருக்கின்றன. இப்போ இந்த ஒப்சசிவால் எங்களுக்கு உள ரீதியாக பாதிப்புக்குள்ளாகி நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நிம்மதி இல்லாத அதை பற்றி யோசித்து ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகலாம். அப்போ இப்படியாப்பட்ட விடயங்கள்லேருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு அதிகமாக காட்டி தந்திருக்கிறது. மேலான இஸ்லாமிய சோதரர்களே, அதே போல் நாங்கள் சந்தேகம் என்று வருகின்ற விடயம், இந்த சந்தேக உணர்விலிருந்து நீங்கிறதுக்கான சில வழிகாட்டல்களை இஸ்லாமியர்களை காட்டி தந்திருக்கிறது. முதலாவது விடயம், நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஹுஸ்னுல், மற்றவர்கள் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, நீங்கள் பிறர்கள் மீது நல்லெண்ணம் வைங்கள்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்வார்கள், உங்களோட சகோதரன் சொல்கிற ஒரு வார்த்தையில் அது உறுதியாக ஒரு தீமையான வார்த்தையின் உங்களுக்கு உறுதியாகிற வரைக்கும் அந்த விடயத்தை நீங்கள் நல்லதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் ஒரு வார்த்தையை நான் தவற விட்டுட்டேன், அந்த விஷயத்தை பல கோணங்கள் அணுகலாம், பல கோணங்களில் பார்க்கலாம். ஆனால் ஒரு முஃமின் அந்த வார்த்தையை எப்படி பார்ப்பார்னு சொன்னால், அல்லது அந்த செயலை எப்படி பார்ப்பார்னு சொன்னால், அது ஒரு நல்ல செயலாக தான் இருக்கும்னு சொல்லி அவன் நினைப்பான். உதாரணத்துக்கு ஒரு ஆள் எனக்கிட்ட ஒரு உதவி கேட்டு வாராரு. என்னால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, நான் அவருக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் நேராக அவர் மூஞ்சிக்கே சொல்லிட்டு போய்த்தேன்னு வைங்க. இப்போ அவர் உண்மையான முஃமினாக இருந்தால் எப்படி விளங்குவார்னு சொன்னால், அதை வேறு முறையில் விளங்கலாம். இவன் என்ன மேலே ஒரு கோபத்தில் போகிறான் அல்லது பெருமையில் போகிறான் இப்படின்னு சொல்லி அவங்களை விளங்கி கொள்ளலாம். ஆனால் ஒரு முஃமின் அந்த விஷயத்தை எப்படி அணுகுவார்னு சொன்னால், அவர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு டென்ஷனில் வார நேரம் நான் அவர்கிட்ட உதவி கேட்டுட்டேன் போல, அந்த கோபத்தில் அவர் என்னை கேசிட்டு போகிறான்னு சொல்லி ஒரு முஃமின் விளங்குவார். அப்போ இதை தான் உமர் இப்னு கத்தாப் தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு விடயத்தில் அல்லது ஒரு பேச்சில் அந்த விஷயத்தை நாங்கள் பல கோணங்களில் அணுக முடியுமான ஒரு நிலைமை இருந்தாலும் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அதை நேர்மறையான முறையில் தான் அவன் அணுகுவான்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் அவன் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஆயிஷா நாய் அவர்கள் தொடர்பான அந்த அவதூறு பரப்பப்பட்டுச்சு. முனாஃபிகளால் பரப்பப்பட்டு சில ஈமான் கொண்டவர்களும் அந்த விடயத்துக்குள்ளே சிக்குண்டார்கள். இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆயிஷா நாய் அதில் நிரபராதின்னு சொல்லி குர்ஆன் வசனங்கள் இறப்புற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லவ்லா இது சமிஅதுமூஹு வன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. அதாவது இந்த விஷயத்தை பற்றி மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுற நேரம் முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் இதை பற்றி நல்ல வகையில் அவங்க எண்ணி இருக்கக்கூடாதா? நல்ல வகையில் எண்ணி வகாலு ஹாதா இஃப்குன் முபீன், இது ஒரு தெளிவான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட அவதூறுன்னு சொல்லி அவங்களோட எண்ணங்களை அவங்க மாற்றிருக்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இருக்கிறான். அப்போ நாங்கள் தெளிவாக விளங்கணும், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் மக்களோட புழக்கத்தில் வாழ்கிற நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் முகம் கொண்டோமா, அது உறுதியாக ஒரு பாவமான விடயம் என்று நாங்கள் உறுதியாகிற வரைக்கும் அந்த விடயத்தை நாங்கள் நேர்மறையான முறையில் நாங்கள் அணுகணும். இது ஒரு நலவுக்காக தான் இப்படி செஞ்சுப்பார், அல்லது ஏதாவது ஒரு நல்ல விடயம் இருக்கும், அல்லது அவருடைய பின்புலம் எங்களுக்கு தெரியாது, அவர் என்ன நோக்கத்தில் அப்படி பேசினார்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த விடயத்தை நாங்கள் நேர்மறையான முறையில் அணுகி நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது. இரண்டாவது விடயம், நாங்கள் அந்த விடயத்தில் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயங்களை நாங்கள் பார்க்குற நேரம் சந்தேகத்தால் இது இப்படி நடந்திருக்குமா அல்லது இப்படியா நடந்துன்னு சொல்லி அந்த சந்தேகங்கள் உறுத்தி கொண்டிருக்கும். இந்த விடயத்தை நாங்கள் நேராக வைத்து அணுகி தெளிவு பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அந்த விடயத்திலிருந்து எங்களுக்கு விடுபட்டு கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பனு முஸ்தலிக் கோத்திரத்துக்கு ஜக்காத்தை வாங்கிட்டு வர சொல்லி ஒரு வலீத் இப்னு உக்பா எனக்கூடிய ஒரு நபித்தோழர் அனுப்புகிறாங்க. இந்த நபித்தோழரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு, அதாவது இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்தில் அந்த பனு முஸ்தலிக் கோத்திரத்தோட ஒரு சில பகைகள் இருந்துச்சு. இப்போ இந்த வலீத் எனக்கூடிய நபித்தோழர் வைத்து அந்த பனு முஸ்தலிக்கிட்ட போய்த்து அவங்களோட ஜக்காத்தை சேர்க்கிறதுக்கு போன நேரம் பனு முஸ்தலிக் கோத்திரமெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர்கிட்ட வாராங்க. இப்போ இதை பார்த்த வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பழைய பகையை தீர்க்கிறதுக்கு வாராங்களோன்னு நினச்சி பயந்து ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற அந்த பழைய பகையை தீர்த்து கொள்வதற்காக அவங்க கூட்டமாக சேர்ந்து எனக்கு அடிக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் இவர் உறுதிப்படுத்தலை, இவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவர் எண்ணம் அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம், அவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் ஒன்று வந்துச்சு. அவங்க அந்த பழைய பழியை தான் தீர்க்க வாராங்களோன்ற சந்தேகத்தை
அவர் உறுதிப்படுத்தி வந்து சொன்னார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹாலித் இப்னு வலீதுடைய தலைமையில் இன்னொரு கொஞ்சம் பேர் அனுப்பி சொன்னாங்க, நீங்கள் போன உடனே அவங்களுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாம், பெய்த்து கொஞ்சம் நேரம் இருந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ ஹாலித் இப்னு வலீதுல போகிறாங்க, பெய்த்து பார்த்தா அவங்க மக்ரிபுடைய தொழுகையை தொழுகிறாங்க, இஷாவுடைய தொழுகையை தொழுகிறாங்க, இபாதத்துகளில் ஈடுபடுறாங்க, முஸ்லீம்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஹாலித் இப்னு வலீத் வந்து பனு முஸ்தலிக் கோத்திரத்தில் கேட்குறாங்க, நாங்கள் வலீத் அனுப்பின நேரம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து உண்டாக அடிக்க வந்தேன்னு சொன்னார், ஆனால் நீங்கள் முஸ்லீமாக தான் இருக்கிறீங்கன்னு கேட்டதன் பின்னால் அந்த கோத்திரத்தில் சொன்னார்கள், நாங்கள் வலீதுக்கு அடிக்கிறதுக்காக ஒன்றுபடலை, நாங்கள் சேர்த்த ஜக்காத்துகள் அவருக்கு கொடுக்கறதுக்காக எங்களோட தலைவருக்கு பின்னால் நாங்கள் ஒன்றுபட்டு வந்தோம். வலீத் அதை பார்த்து தப்பாக நினச்சிட்டு அவரோடு போய்த்தார். இப்போ அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு யாராவது ஒரு பாவிகள் ஒரு செய்தியை கொண்டு வந்தாருன்னு சொன்னால் அதை முதல்ல நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். சில நேரங்கள் அவர் சந்தேகத்தில் அவருடைய குறுகிய பார்வையால் அவர் பார்த்து அந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் கொண்டு வரலாம், அவருடைய சந்தேகத்தால் கொண்டு வரலாம். அந்த சந்தேகத்தால் கொண்டு வர செய்தியை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் செயற்படுகின்ற பொழுது அதால் ஒரு சமுதாயமே பாதிக்கப்பட்டுவிடும். அந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டதன் பின்னால் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்த விடயத்துக்காக நீங்கள் கை சேதம் அடைந்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இருக்கிறார். இன்றைக்கி சமுதாயத்தில் சில நேரங்களில் சில செய்திகளை நாங்கள் கண்ணால் பார்ப்போம், ஆனால் உறுதிப்படுத்தாமல் அதை பற்றின ஒரு கதையை நாங்கள் முழுமையாக கட்டி முடிச்சுடுவோம். நாங்கள் கட்டுறது மட்டுமல்லாமல் சமூகத்துக்கு மத்தியில் அந்த கதையை அப்படியே பரப்பிட்டுருவோம். அப்போ இதால் வந்து அந்த குறிப்பிட்ட தனிப்பட்ட நபர் பாதிக்கப்படலாம், அவருடைய குடும்பம் பாதிக்கப்படலாம், அவருடைய பெற்றோர்கள் பாதிக்கப்படலாம், அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படலாம், அவருடைய குடும்ப வாழ்வே சீரழிந்து போகலாம். காரணம், ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. அப்போ மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது விடயம், எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகின்ற பொழுது நாங்கள் அதை தெளிவாக அணுகி தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம், எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் ஆராய ஆரம்பிக்கக்கூடாது. தெளிவு பெறுறது என்று வேறு, ஒரு விஷயத்தை ஆராய்கிறது என்று வேறு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வலா தஜஸ்ஸஸு என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது வலா தஜஸ்ஸஸு வலா தஹஸ்ஸஸு வலா தபாகது என்றார்கள். நீங்கள் துருவி ஆராய வேண்டாம், நீங்கள் உளவு பார்க்க வேண்டாம், உங்களோட சகோதரர்களோட நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம்னு சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் துருவி ஆராயிற நேரம் எங்களுடைய அன்றாட விடயங்களை நாங்கள் கை செய்தப்பட்டுவிடும். இன்றைக்கி சிலாக்கள் நினைக்கிறது இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அருட்கொடை நினச்சிருக்கிறோம். எனக்கு ஊரில் இருக்கிற அவ்வளோ பேர் கதையை பற்றியும் தெரியும். ஊரில் அவர் என்ன செய்கிறார், அவர் எங்கே போகிறார், என்ன இங்கே வரார், அவர் வீட்டில் என்ன நடக்குது, இவ்வளோ செய்தியும் எனக்கு தெரியும். ஊரில் இருக்கிற பிபிசி நான் தானு சொல்லி பெருமை அடித்து தெரிந்து கொண்டிருப்பான். மேலான இஸ்லாமிய சோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக எச்சரித்திருக்கின்றது, பிறர்கள் விடயத்தில் நீங்கள் துருவி ஆராய வேண்டாம். மற்றவனுடைய விஷயத்தில் தலையை போடாமல் ஒரு விடயமும் தெரியாமல் நாங்கள் எப்போ நிற்கிறோமோ அன்றைக்கு தான் எங்களோட உள்ளம் அமைதி பெறும். மற்றவனுடைய விஷயத்தெல்லாம் தூக்கி நாங்கள் உள்ளத்தில் போட்டோம்னு சொன்னால் அவரை பற்றி யோசிச்சுக்கொண்டு இவரை பற்றி யோசிச்சுக்கொண்டு நாங்கள் தான் கஷ்டப்பட போகிறோம். ஊரில் நடக்கிற கதையே தெரியாமல் எங்களோட பாட்டுக்கு எங்களோட இபாதத்தை எங்களோட குடும்பம் எங்களோட தொழில்னு சொல்லி எங்களோட விடயத்தை நாங்கள் அன்றாடம் செய்து கொண்டு போனோம்னு சொன்னால் பாருங்கள், எங்களோட வாழ்க்கை ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு உள்ள அமைதியோட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் சகோதரர்களே. எனவே இப்படியாப்பட்ட வழிகாட்டல் இஸ்லாமியர்களை காட்டி தந்திருக்கின்றது. கடைசி விடயம், நாங்கள் அடிக்கடி ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் மாலையில் ஓதக்கூடிய திக்ருகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஓதுறதுக்கு எங்களை படித்து தந்திருக்கிறாங்க. அதில் நாங்கள் கட்டாயம் அதிகமாக ஓதுகின்ற பொழுது ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், பொறாமைக்காரருடைய தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், இந்த வஸ்வாஸ் எனக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். இப்படியாப்பட்ட விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து வருகின்ற நேரம் ஷைத்தானுடைய சூழ்ச்சியான இந்த சந்தேகம் எனக்கூடிய அந்த உணர்விலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு ஈடேற்றமான நிம்மதியான மன அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வழியை எங்களால் அமைத்துக் கொள்ள முடியும். வல்லவன் அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து இந்த சந்தேகம் எனக்கூடிய இந்த மோசமான அந்த குணத்தை இல்லாமாக்கி எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் தந்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையின் ஊடாக வெற்றியாளர்களாக மாற்றி நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவிலும் நம் அனைவரும் ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அக்மிஸ் ஸலாத்.